நம்ம இன்றைக்கி சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம நிறைய காய் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்பவே ஆரோக்கியமானது, கூடவே பருப்பும் சேருது. ஸோ ப்ரோட்டீனும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு தரும்போது அவங்க காயெல்லாம் வேணான்னு சொல்லவே மாட்டாங்க, எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் அளவு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன அரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சாப்பாடுக்கு பொதுவாக எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதே அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 1/2 கப் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 டைம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது கூட அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம 1 கப் அளவு அரிசி எடுத்துருந்தோம்ல, அதுக்கு 5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். சாம்பார் சாதம் நல்லா குழைவாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் விளக்கெண்ணையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விளக்கெண்ணெய்க்கு பதிலாக நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா இது போல் கரண்டி வச்சுட்டு மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா மசிச்சிடணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக நல்லா குழைவாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது கூடவே வாசனைக்காக நெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்தா போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. தாளித்தம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது கூடவே 2-3 வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே சாம்பார் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 வெங்காயத்துக்கிட்ட சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலான சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் சேர்த்துடணும். 1/2 கப் அளவு கட் பண்ணின பீன்ஸ், 1/2 கப் அளவு கட் பண்ணின உருளைக்கிழங்கு, கூடவே 1/2 கப் அளவு கட் பண்ணின கேரட், இதெல்லாம் சேர்த்துருக்கேன். கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறிகள் நல்லா வதங்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காய்கறிகள் வேகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், காய்கறிகள் ஓரளவு வெந்து வந்திருக்கு. கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு, சாஃப்டாகவும் ஆகிருக்கு. இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இது போல் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணிடக்கூடாது. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகட்டும். இடையிடையில் இது போல் கலந்துகிட்டே இருங்க. எண்ணெயிலேயே இந்த காய்கறி வதங்கி வரும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. காய்கறி ஒரு 3/4 பங்கு வெந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பவுடர் வீட்டிலையே எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணலாம், கடையில் இருக்கிற மசாலாவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. நான் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சாம்பார் தூள்லேயே மிளகாத்தூள் இருக்குது, அதனால் நான் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. ஒருவேளை உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் புளி கரைசல் சேர்த்துருங்க. ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு மட்டும் புளி எடுத்து தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு கரைச்சிட்டு வடிகட்டிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க.
புளி தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நம்ம புளி ஊற வைக்கலையே ரொம்ப கம்மியாக தான் ஊற வைக்கணும். அதே மாதிரி காய் ஓரளவு வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். சக்கரை சேர்த்து பண்ணும்போது நல்ல சுவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்க சாதம் பருப்பை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக சுடு தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இடையில நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால சாம்பார் சாதம் நல்லா கமகமன்னு டேஸ்டியாக இருக்கும். இப்போது கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதை பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. செய்யும் போதே நம்ம கரெக்டான பக்குவத்தில் செஞ்சு வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் கெட்டியாகாமல் இருக்கும். ஆரம்பத்திலே ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா ஆற ஆற இன்னுமே ரொம்ப கெட்டியாகும். அதனால் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம சேர்க்குற சாம்பார் பவுடர் நல்ல சுவையான சாம்பார் பவுடரை பார்த்து சேர்க்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறமா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்டவ்வில் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகியிருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம். கடைசியாக இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கூடவே கட் பண்ணினா கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். நல்ல வாசனையாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிப்பியில் நிறைய வெரைட்டியான காய்கறிகள் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்து விடலாம். அதே மாதிரி இந்த ரெசிப்பியை நீங்கள் லஞ்சில் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா டின்னரில் கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே லைட் ஃபுட்டாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பார் சாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.